கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது பொறுப்புமிக்க அதிகாரிகளின் தார்மீக கடமையாகும். அடிப்படை வசதிகளின்றி அல்லலுறும் பாரதிபுரம் கிராம மக்களின் கதையே இது. அடிப்படை வசதிகளின்றி இடர்பாடுகளை எதிர்நோக்கும் சில கிராமங்களும் இலங்கை வரைபடத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் கிராமமே இது. 210 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியிலேயே தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது தேவைகள் நிறைவேற்றப்படாத நிலையிலேயே தாம் வாழ்ந்து வருவதாக இங்குள்ள மக்கள் அங்கலாய்கின்றனர். ஒரு நிறுவனம் வந்து ஒரு இருக்குது, உங்களுக்கு நாங்க சர்வ செய்வாங்க, சர்வ செய்யறாங்க இல்ல, உதவி செய்யறாங்க இல்ல, அப்படி இல்லாண்டு உதவியை கேட்டோன்னு பணம் கட்டுங்கன்றாங்க. பணம் கட்டுறதுக்கு வசதி இல்ல. பாரதிபுரத்தில் வாழும் தமக்கு நிரந்தர வீடுகள் என்பது காடல் நீராகவே உள்ளதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீடு வாசல் இல்லாம இல்லாம ரோட்டா வெறுதி ஒன்றும் இல்லாம வெள்ளம் தண்ணி கஷ்டத்தின் நிலைமையில பாதிச்சு கொண்டிருக்கிறோம் ஐயா. நீங்க எங்களுக்கு போட் போடுங்க, சாமான் செய்வோம், அது உங்களுக்கு வீடு அவருத்தி செஞ்சு தருவோம். யாரும் அப்படி ஒரு கையுதவி இல்லை, அவங்கள அலுவலகம் முடிச்சு அவங்களே போயிடுறாங்க, எங்களை ஒருவருமே திரும்பி பாக்குறாங்கல்ல. அத்துடன் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தினால் தமது வாழ்விடங்கள் சேதமடைவதாகவும் பாரதிபுரம் மக்கள் குறிப்பிடுகின்றனர். வீடு வந்து ஓலக்குழு செய்யல நாங்க ஆண்டு கொண்டு வைக்கிறோம். தற்போதைக்கு தகரத்தால அடிச்சு கொண்டு இருக்கிறோம். மழையும் தண்ணியாலையும் தகரத்தால அடிச்சு கொண்டு வைக்கிறோம். வெள்ளம் தண்ணி வந்தா ஒருவரும் பாக்குறாங்களும் இல்ல, கேட்கறாங்களும் இல்ல. எங்கட புள்ள ஊட்டியால எல்லாம் கஷ்டமா இருக்கு. குடிசைகளில் வாழ்ந்து வரும் பாரதிபுரம் கிராம மக்களின் வாழ்வு எப்போது வளமாகும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பிரேசிலில் கடந்த சில வாரங்களாக முன்னெடுக்கப்படுகின்ற அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அந்த நாட்டு ஜனாதிபதி டில்மா ரூசெஃப் முன்னெடுத்துள்ளார். பொது போக்குவரத்து துறைக்கான செலவினங்கள் மற்றும் கல்வித்துறையில் புதிய நலத்திட்டங்களை தாம் முன்னெடுப்பதாகவும் அந்த நாட்டு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். தொலைக்காட்சியில் தோன்றி உரையாற்றிய பிரேசில் ஜனாதிபதி சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்காக வெளிநாடுகளில் இருந்து மருத்துவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய அரசியல் சக்தி மூலம் முழுமையான நன்மையை நாம் பெறுவோமானால் அரசியல் மற்றும் பொருளாதார வரையறைகளில் இதுவரை ஏற்படாத வினைத்திறன் மிக்க துரித வளர்ச்சியை எமது நாடு பெற்றுக் கொள்ளும். நாட்டை பின்னடைவை நோக்கி இட்டுச் செல்லும் இவ்வாறான வன்முறைகளுக்கு இடமளிப்போமானால் வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பத்தை நாம் இழக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். அத்துடன் பெருமளவிலான இழப்புகளையும் நாம் சந்திக்க நேரிடும். அத்துடன் 2014ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளுக்கான விளையாட்டரங்கின் புனர் நிர்மாணத்திற்காக பெருமளவிலான நிதி செலவிடப்பட்டமை குறித்து நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கத்தினாலும் நிறுவனங்கள் சிலவற்றின் பங்களிப்புடன் இந்த விளையாட்டரங்கிற்கான செலவு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த செலவினத்தை பொதுமக்களாகிய உங்கள் மீது ஒருபோதும் நான் சுமத்த மாட்டேன். அத்துடன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்காக குறிப்பிடத்தக்க அளவு செலவினங்களை நாம் மேற்கொண்டோம். தொடர்ந்தும் அந்த துறைகளுக்கான செலவினங்களை அதிகரிப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பிரேசில் ஜனாதிபதி நேற்று முன்தினம் அவசர அமைச்சரவை சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். சாவோ பவுலோ நகரில் பொது போக்குவரத்திற்கான கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரேசிலின் ஊழல் உள்ளிட்ட மேலும் பல விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. கடந்த வியாழக்கிழமை இரவு 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பிரேசிலின் பல்வேறுபட்ட நகரங்களிலும் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டங்களின் போது இடம்பெற்ற மோதல்களில் 2 கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் காயங்களுக்குள்ளாகியிருந்தனர். இதேவேளை 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற பேரணி ஒன்று ரியோ டி ஜெனிரோவில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரேசில் ஜனாதிபதி டில்மா ரூசெஃபின் செயற்திட்டங்களினால் எதிர்வு கூறப்பட்டதனை போன்று முதல் காலாண்டில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பணவீக்க வீதம் அதிகரித்தமை, நிர்மாணத்துறைக்கான நிவாரணம் வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் பழமை வாய்ந்த கட்சிகளின் அதிகரிப்பு ஆகியன பிரேசிலின் பொருளாதார பின்னடைவு ஏற்படுவதற்கான காரணங்களாகும். சோளம், சோயா செய்கை உள்ளிட்ட முதலீடுகளால் போதிய இலாபம் கிட்டாமையினால் 0.6% என்னும் வளமையான உள்நாட்டு உற்பத்தியை பதிவாகியுள்ளது. அதிக பணவீக்கம் மற்றும் 7.5%இலிருந்து 8% பிரேசில் மத்திய வங்கியினால் உயர்த்தப்பட்ட வட்டி வீதம் என்பவற்றுக்கு எதிராக பிரேசிலில் அரசாங்கம் கடும் நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றது. பொருளாதார வளர்ச்சியின் மந்தகதி, அதிகரித்து வரும் வட்டி வீதத்தினால் 6.4% பணவீக்கம் பிரேசிலில் தற்போது பதிவாகியுள்ளது.
இவ்வாறான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பிரேசிலை மீள கட்டியெழுப்புவதற்காக அந்நாட்டு அரசாங்கம் சாவோ பவுலோவின் பொது போக்குவரத்து கட்டணத்தை 10% அதிகரித்திருந்தது. இந்த திடீர் அதிகரிப்பினால் கோபம் கொண்ட பிரேசில் மக்கள் நாடளாவிய ரீதியில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். பிரேசிலின் தற்போதைய நிலைமை குறித்து அறிந்து கொள்வதற்காக அந்த நாட்டுக்கான இலங்கையின் பிரதி தூதுவர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னவுடன் தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தோம். பிரேசிலில் இருக்கின்ற மக்களில் ஒரு பிரிவினர், குறிப்பாக இளைஞர்களில் ஒரு பிரிவினர், கல்வி கற்ற கற்காத தொழிலாளர்கள், செல்வந்தர்கள் என அனைவரும் வீதியில் இறங்கி இரவு நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பகல் வேளையில் தொழிலுக்காக சென்று அது நிறைவடைந்த பின்னர் இரவு வேளையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது இங்குள்ள வழமையாகும். எனினும் 200 மில்லியன் மக்கள் இங்குள்ளனர். எனவே அனைத்து நகரங்களையும் சேர்த்து அவதானிக்கிற போது சுமார் 1 மில்லியன் மக்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தொலைக்காட்சியூடாக பிரேசில் ஜனாதிபதி மக்கள் முன் தோன்றி நேற்று உரையாற்றியிருந்தார். எனவே இன்று எவ்வாறான நிலைமை ஏற்படும் என நாம் அவதானிக்க வேண்டும். ஆயினும் எடுத்துக்காட்டுவதை போன்று வன்முறைகள் காணப்படவில்லை. கடமை நிமித்தம் இப்போது நான் புறப்படுவதாயின் ஆர்ப்பாட்டத்தினால் வழமையான நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டாது. அரசு செயற்பாடுகளும் வழமை போன்று இடம்பெறும். ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகின்ற போதிலும் போக்குவரத்து கட்டணங்கள் மீள குறைக்கப்படுவதாக அரசாங்கத்தினால் உறுதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு தீர்வு கிடைக்கும் என நான் நினைக்கிறேன். குழப்பமடையக்கூடிய நிலைமையாக இதனை நாம் கருத முடியாது. அனைத்து குடும்பங்களுக்கும் எந்த இடத்திலும் ஒவ்வொரு நாளும் எவரடி. சிங்கள புலமையாளர், கவிஞர், தத்துவியலாளர் எனும் பல்வேறு தடங்களில் சிறந்து விளங்கி சிங்கள கவிதை மற்றும் பாடலாக்கத்தில் புதுமை புனைந்த ஸ்ரீ சந்திரரத்ன மானவசிங்கவின் பிறந்த நாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. கொழும்பு மன்ற கல்லூரியில் மானவசிங்கவை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்வில் சமய தலைவர்கள், புத்திஜீவிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பிரசன்னமாகியிருந்தனர். தேரர்கள் வீதியில் ஊர்வலமாக சென்று வாகனங்களின் மீதேறி ஒரு சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய ஓரிடத்தில் இவ்வாறு சென்றால் தேரர்கள் இன்னும் சில காலத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என மானவசிங்க எழுதியிருந்தார். இவ்வாறான ஊர்வலத்தின் போது தேரர்கள் போலீசாரின் பணியிலும் ஈடுபடுவார்கள் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுவே தற்போது இடம்பெற்றுள்ளதாக நான் கருதுகின்றேன். இவை தேரர்களை சார்ந்த விடயங்கள் அல்ல என எதிர்கால நோக்குடன் அவர் கூறியிருந்தார். අපේ මානවසිංහ මේ මහා ශ්‍රේෂ්ඨ මනුෂ්‍යයා மானவசிங்க என்ற சிரேஷ்ட மனிதர் துர்நாற்றம் என்பதை அவ்வாறே சுட்டிக்காட்டினார். சிறந்தவற்றை சிறந்தது என்றே கூறிய ஒருவராவார். பெரும்பாலும் ஏனையோருக்கு சோரம் போவதையே நாம் செய்கின்றோம். அது மாத்திரமன்றி அடிவருடிகளாகவும் இருக்கின்றோம். அவர் அடிவருடியாக செயற்படாதவர், பிறருக்காக சோரம் போகாத ஒருவர். எழுத வேண்டியதை எழுதினார், கூற வேண்டியதை கூறினார். பொசன் பூரணி தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அனுராதபுரம் புனித பூமிக்கு தற்போது பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பொசன் பூஜை வழிபாடுகளுக்காக வருகை தரும் 20 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்களை எதிர்கொள்வதற்காக இம்முறை அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனுராதபுரம் மக்கள் பொசன் பூரணைக்கு தயாராகும் காட்சிகளே இவை. வழிபாடுகளுக்கு வரும் பக்தர்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை, பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை சிரச ஊடக வலையமைப்பு மிகிந்தலையில் உள்ள சிரச பொசன் வலயத்தை இம்முறையும் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கமைய மஹிந்த தேரரின் புனித சின்னங்களின் தரிசனம் நேற்று ஆரம்பமானதுடன் நாளை மறுதினம் வரை மிகிந்தலை புனித பூமியில் புனித சின்னங்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மஹிந்த பெரகர இன்றிரவு வீதி வலம் வரவுள்ளது. இது எமக்கு மிகவும் விசேடமானது ஒரு வாரமாகும். 2320வது வருட பொசனை அனுஷ்டிப்பதற்கான வாய்ப்பு எம் அனைவருக்கும் கிடைத்துள்ளது.
இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் முழுவதும் சிரச ஊடக வலையமைப்பின் அனுசரணையுடன் இலங்கையர்கள் அனைவருக்கும் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. அத்துடன் மஹிந்து பெரஹராவில் இம்முறை முதற்தடவையாக நாட்டின் ஏனைய மேலைத்தேய கீழைத்தேய சப்தகமுக கலாசார நிகழ்வுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சிரசவின் ஊடக அனுசரணையுடன் இந்த புண்ணிய கைங்கரியம் பெரஹரா இன்றிரவு 7:30 அளவில் வீதி வலம் வருகின்றது. අනුග්‍රහයෙන් සිරස මූල්‍යදායකත්වයෙන් ඒ උතුම් පින්කම අද හවස් වරුවේදී 7:00ට පමණ වීදි සංචාරය කිරීමට සංවිධානය කර තිබෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා இந்த பெரஹரவின் வீதி வளத்தை நாளை இரவு இலங்கை வாழ் மக்களுக்கு சிரச டிவி ஊடாக காண முடியும். அத்துடன் நாளை காலை 6:30 முதல் மிகிந்தலை புனித பூமியில் இடம்பெறும் புண்ணிய நிகழ்வுகளை நேரடியாக உங்களுக்கு வழங்க சிரச டிவி தயாராக உள்ளது. සූදානමින් සිටිනවා. இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்டின் அனுசரணையுடன் நடைபெறவுள்ள பொசன் வலயம் நாளை ஆரம்பமாக உள்ளது. ரத்னபுரி முவகம விகாரைக்கு அருகில் இந்த பொசன் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொசன் வலயத்தின் ஆயத்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கிஹான் உத்தியோக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் 89வது ஜனன தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு பம்பலப்பிட்டியவில் இன்று நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பலப்பிட்டிய பேகமவில் உள்ள ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலைக்கு இன்று முற்பகல் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் குடும்பத்தினர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். මිත්‍රතුනි අපි නිර්භීතව එඩිතරව ඇත්ත ඇතිසැටියෙන් ප්‍රකාශ කරලා அச்சமின்றியும் தைரியமாகவும் உண்மையை உள்ளவாறு எடுத்துரைத்து நாட்டிற்காக தீர்மானங்களை மேற்கொள்கின்ற ரணசிங்க பிரேமதாசவின் எதிர்பார்ப்பிற்கு அமைய தோற்கடிக்க முடியாத ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்க வேண்டும். அண்மை காலமாக பல பின்னடைவுகளை நாம் சந்தித்த போதிலும் அடுத்து வரும் தேர்தல்களில் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க கூடியதாக கட்சியை உருவாக்கி மக்கள் செல்வாக்குடனும் மக்கள் பலத்துடனும் நாம் அனைவரும் தாய் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என கூறிவிட பெறுகின்றேன். ජනශක්තියෙන් අපි හැමෝම මාතෘභූමිය රැකගනිමු කියලා ප්‍රකාශ කරමින් මම නිහඬව මොහොස්සේ இந்த தருணத்துல மட்டும்தான் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். இது ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாது. அதுக்கு நிபுணத்துவம் இருக்கவங்களோட உதவி அவங்களுக்கு தேவை. அதற்காகவே நாம் உள்ளோம். வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்ப உங்கள் நாளைய நம்பிக்கை இன்று யூனியன் அஷூரன்ஸ். 2012ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்தறை நெல்வளா கங்கையில் 5 முதலைகளின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல சந்தர்ப்பங்களில் முதலைகளின் பெருக்கம் தொடர்பில் சுட்டிக்காட்டியது. முதலைகள் அதிகம் சஞ்சரிக்கும் பகுதிகளுக்கு அருகில் வாழும் மக்களின் பாதுகாப்பு கருதி தடுப்பு வேலிகளை நிர்மாணிப்பது தொடர்பில் அடிக்கடி கலந்துரையாடப்பட்டது. எனினும் கத்துவ பகுதியில் முதலைக்கு இரையான பெண் ஒருவரின் சடலத்தின் பாகம் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டது. முதலை தடுப்பு வேலிகள் அடங்கலாக முறையான பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை? மக்கள் தொடர்ச்சியாக முதலைகளுக்கு இரையாவதை அனுமதிக்கலாமா?